முதலாவது என்ன பார்க்கின்றோம் என்றால், பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும் என்றால் காத்திருப்பது ஒரு மிக அவசியமான ஒரு காரியம். ஆனால் இயேசு சீஷர்களை பார்த்து என்ன சொன்னார்னா, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள், அப்பொழுது உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார் என்று இயேசு சொல்லுகின்றார். அப்படி என்றால் நான் சொன்ன மாதிரி இயேசு அவர்களோடு கூட 40 நாட்கள் கூட இருந்தார். உயிரோடு எழுந்த பின்பதாக 40வது நாள் அன்று இயேசு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றார். ஸோ அவர் போவதற்கு முன்பதாக சொல்றாரு, எருசலேமில் காத்திருங்கள் என்று இயேசு சொல்றார். இயேசு அங்கே சீஷரிடத்துல எவ்வளோ நாள் என்று சொல்லலை. ஒரு 5 நாள் காத்திருங்க, இல்லை 3 நாள் காத்திருங்க அப்படின்னு இயேசு சொல்ல, வெறும் காத்திருங்கள் என்று இயேசு சொல்றார். ஸோ சீஷர்கள் என்ன பண்ணாங்க, அன்றையிலிருந்து இயேசுவின் வார்த்தை கேட்ட உடனே அவர்கள் எல்லாரும் போய் ஒவ்வொரு நாளும் அந்த மேல் வீட்டறையில் ஒன்றாக கூடி எதற்காக காத்திருந்தாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த விரையேற பெற்ற பரிசுத்த ஆவியானவருக்காக காத்து கொண்டிருந்தார்கள். அவள் காத்து கொண்டிருந்த நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள் அன்று அவர்கள் ஒவ்வொரு மேலையும் அக்கினியின் நாவாக இறங்கி அவர்களை மறுரூபப்படுத்தினார் என்று தேவ வார்த்தையில் நாம் பார்க்கின்றோம். நான் இன்றைக்கு சொல்றேன், நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணும் என்றால் இந்த காத்திருக்கின்ற மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் செய்வது மிக மிக அவசியம். இன்றைக்கு நம்முடைய சபைகளில் இந்த காத்திருப்பது சற்று பின்வாங்கி போய்விட்டோம். காத்திருப்பது இல்லை, ஆண்டவருக்காக காத்திருக்கிறது இல்லை, அவனுடைய அபிஷேகத்திற்காக காத்திருப்பதில்லை. பாஸ்டர்மா சொன்னாங்க, இன்னைக்கு ஆராதனை நேரத்தில் அவர்கள் எப்படி ஒரு சனிக்கிழமை சாயங்கால வேலையில் ஒரு விசேஷித்த கூட்டத்திற்கு போய் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை எப்படி அவங்க பெற்றுக்கொண்டாங்க என்று சொன்னாங்க. எனக்கும் ஞாபகம் இருக்கின்றது, சின்ன வயதில் பல நேரத்தில் இந்த காத்திருப்பு கூட்டம் என்று பல நேரத்தில் பெந்தேகோஸ்தே சபையில் நடத்துவாங்க. இந்த காத்திருப்பு கூட்டத்துடைய நோக்கமே யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகத்தை பெற வாஞ்சியா இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இந்த காத்திருப்பு கூட்டத்திற்கு வருவாங்க. அந்த கூட்டத்தினுடைய நோக்கமே என்னன்னா, இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போவதற்கு முன்பதாக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டு போகணும் என்று விசுவாசிகள் மிக வாஞ்சையோடு தாகத்தோடு காத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட காத்திருப்பு கூட்டத்தில் தான் பலர் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷையினால நிரப்பப்பட்டு அவருடைய வாழ்க்கையில இந்த மறுரூபத்தை அவர்களுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார்கள். ஆனா இன்றைக்கு ஆராதனை முடித்து ஒரு 5 நிமிஷம் கூட காத்திருந்து அவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் சில நேரத்தில் தயங்கிறோம். எங்க வேணாலும் காத்திருக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறோம். போய் கலெக்டர் ஆஃபீஸில் வேணாலும் 2 மணி நேரம் போய் காத்திருக்கிறோம். இல்லை பிரின்சிபல் ஆஃபீஸில் போய் அட்மிஷனுக்காக நாளெல்லாம் காத்திருக்கிறோம். இல்லை டாக்டருடைய ஆஃபீஸில் போய் ஏதாவது ஒன்றுக்காக நாளெல்லாம் காத்திருக்கோம். பேங்க்கில் போய் காத்திருக்கிறோம். எல்லா இடத்துலையும் காத்திருக்கிறோம். ஆனால் தேவ பிரசனத்தில் காத்திருந்து அவருடைய அபிஷேகத்திற்காக யாரும் தரித்திருக்கிறது இல்லை இன்றைக்கு. நான் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்திற்காக காத்திருக்க பழகணும் என்றால் கட்டாயம் நிச்சயம் நீங்கள் காத்திருக்கின்ற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி உங்களை மீண்டும் அவருடைய அபிஷேகத்தினால நிரப்பி உங்களுடைய வாழ்க்கை மறுரூபப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நான் உங்களை சவாலிட்டு சொல்றேன், இந்த காலையில் இன்னும் பரிசுத்த ஆவியானோட அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருந்ததுன்னா கட்டாயம் நீங்க அதை நாடணும். அதற்காக பசியாக தாகமாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்றீங்க, நீதிக்காக யாரெல்லாம் பசியோடு தாகத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களை திருப்தியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னது போல யாரெல்லாம் பரிசுத்த ஆவியானவருக்காக தாகத்தோடு காத்திருப்பார்களோ அவர்களை நிச்சயம் தேவன் அவர்களை நிரப்பி ஒரு புதிய அபிஷேகத்தினால ஒரு புதிய மறுரூபத்தினால் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கின்றார். இந்த வாரத்தில் கொஞ்சம் நேரத்தை எடுத்து பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு சாயங்கால வேளையும் ஒரு நேரத்தை ஒதுக்கி வைத்து உங்களோட வீட்டில் உங்கள் ஜெப அறைக்கு போய் உங்கள் வேதாகமத்தை திறந்து அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை படித்து அது படித்து முடித்த பிறகு உங்கள் கரத்தை எடுத்து அந்த அதிகாரத்தை மேலே வைத்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவரே, அன்னைக்கு எப்படி நீங்கள் இறங்குனீங்களோ அதே போல் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இறங்குங்க, என்னை அபிஷேகப்படுத்துங்க, என்ன உங்களுடைய விசேஷத்தை வல்லமையினால நிரப்புங்க என்று நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய அபிஷேகத்தினால கட்டாயம் நிரப்புவார்.